ஸோ ஆல்ரைட் கைஸ், வெல்கம். ஸோ எபிசோட் 0ல் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஃபன் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். வீடியோவோட லிங்க் இதோ இங்கே மேலே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கேரக்டர், அதாவது நம்ம பூனையோட அசைவுகளை இசையுடன் கலந்து விளையாட போகிறோம். புரியலையே. பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். ஸோ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளேயே நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்ம உள்ளே போயிடலாம். லெட்ஸ் கோ. ஸோ இப்போ பிளான் என்னென்னா, நம்ம பூனையை WASD அந்த கண்ட்ரோல்ஸுக்கு மூவ் பண்ண வைக்க போகிறோம். கேம்ஸில் வர மாதிரி செவுத்தை தொட்டால் அவன் சவுண்டு க்ரியேட் பண்ணுவான், அந்த கத்தி சவுண்டை. அவ்வளோதான் நம்மளோட பிளான். வந்து ஒரு நிஞ்சா. இப்போ இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம பூனை அது நடக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் சவுண்டு போட்டுக்கிட்டே போகுது. அது செவுத்து தொட்டால் மட்டும்தான் அந்த கத்தி சவுண்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நமக்கு தேவை. ஓகே, ChatGPTயோட ஹெல்ப் கேட்டு எப்படியாச்சும் நம்ம இதை பண்ணலாம். ஃபாரெவருக்குள்ளே வந்து நம்மளை இஃப் கண்டிஷன் வைக்க சொல்லுது. ஸோ இப்போ நான் வந்து மோஷனில் யூஸ் பண்ணோம்ல, அந்த எட்ஜ் யூஸ் பண்ணக்கூடாதான். சென்சிங்குள்ளே நமக்கு எட்ஜுன்னு ஒன்று இருக்கான், அதை போய் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, டச்சிங் எட்ஜு தான் சென்சிங்கில் போட்டிருக்கேன். ஸோ அதை எடுத்துன்னு வந்து நம்ம இஃப்க்குள்ளே போட்டோம். ஆஸ் ChatGPT said, நான் சென்சிங்க்கு பதிலாக மோஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு. இந்த பூனை எட்ஜில் போனால் அதை தொட்டால் சவுண்டு வரத்துக்கு நமக்கு இந்த பிளாக் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நகர்றதுக்கு நமக்கு ஈவெண்ட்ஸ்லேருந்து வென் கிளிக்டும் மோஷன்லேருந்து மூவ் 10 ஸ்டெப்ஸும் தேவை. வென் கிளிக்டு வேணாம், நம்ம வென் கிளிக்டு அதை அழுத்திட்டே இருக்கணும், அது கடுப்பான வேலை. அதனால் நான் ஈவெண்ட்ஸில் போய்ட்டு வென் ஸ்பேஸ் பார்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ChatGPT எதுவும் கேட்கல, நம்மளே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வைக்கலாம். இதை எதோ நடக்குது. போகிறான், முட்டுறான். வாட்டி முட்டும் போது மட்டும் சவுண்டு போடுறான். நம்ம நினச்ச விஷயம் நடக்கல, பட் ரொம்ப ஃபன்னியாக போயின்னு இருக்கு இந்த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து கண்ட்ரோலில் ஈவெண்ட்ஸில் போய்ட்டு வென் கீ ப்ரெஸ்டு, மறுபடியும் வென் கீ ப்ரெஸ்டு, இன்னொரு வென் கீ ப்ரெஸ்டு, மறுபடியும் வென் கீ ப்ரெஸ்டு. W எங்கே இருக்குது? லெட்டர் W தேடலாம். W. அவன் ஆரோ கீ யூஸ் பண்ணியிருக்கான், நான் WASD யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நமக்கு மேக்ஸில் வர்றது தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ரைட் சைட்னால் வந்து பாசிட்டிவ், அதே மாதிரி லெஃப்ட் சைட்னால் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி மேலே கீழே Y ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேலே போனால் வந்து பாசிட்டிவ், கீழே போனால் வந்து நெகட்டிவ். இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்ஸோடு அட்டாச் பண்ணும்போது அவன் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறான் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஸோ இப்போது நம்ம பூனை வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. W அழுத்துனா, S அழுத்துனா கீழே வருது. ஸோ இது ரெண்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். A வந்து லெஃப்ட் சைட்னால அதுவும் மைனஸ் தான், மைனஸ் போட்டுருவோம். ஸோ அப்புறமா இது வந்து ரைட் சைடு, D வந்து ரைட் சைடுக்கு, அதாவது ரைட் ஆரோ மாதிரி அது. ஸோ இப்போது நம்மளோட பூனையை நம்ம மூவ் பண்ண வச்சிட்டோம் வித் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி. அப்பு, டவுனு, லெஃப்ட்டு, ரைட்டு. எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வச்சுருக்கோம் இப்போது. ஓகே கைஸ், ஸோ இப்போது ஃபைனலி நம்மளோட அவுட்புட், நம்ம நினச்ச அவுட்புட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எட்ஜை தொட்டால் அந்த சவுண்டு கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்குது.
இப்போ இந்த ப்ளே சவுண்டை தூக்கிட்டு ஸ்டார்ட் சவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை நம்ம போட்டு பார்க்கலாம். மேபி இப்போ எட்ஜ்லேருந்து வரும்போது கைஸ், இப்போது இதில் நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் செஞ்சேன். அதாவது ஸ்டாப் ஆல் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணதுனால கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் போகிறேன். இப்போ ரிட்டர்ன் வரேன், எதுவுமே ஆகலை. மேலே போகிறேன், எதுவுமே ஆகலை. எல்லா ஆக்டிவிட்டியும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் நகர மட்டும்தான் முடியும். ஏன்னா அதை வந்து நான் இந்த சவுண்ட் ஃபைலோடு அட்டாச் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் க்ரியேட் பண்ண வேரியபிள், அதாவது அதில் வேல்யூவே கிடையாது, பட் அதில் நம்ம என்ன வேணுமோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் கைஸ் வேரியபிள். ஒரு ஃபார் எவர் லூப் வந்து க்ரியேட் பண்ணோம் இந்த இடத்துல. ஓகே, கண்ட்ரோல் போய்ட்டு ஃபார் எவர். ஸோ இப்போ இங்கே இருக்கிற அந்த கமாண்ட் ஃபார் எவரு அதை எடுத்துகிட்டு வந்து கீழே இந்த வேரியபிள்குள்ளே நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ஒரு பொருள் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 15 இருக்குது. இது நம்ம 0வாக மாற்றிட்டு இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து கொஞ்சம் குழம்புற மாதிரி இருந்தால் கவலைப்படாதீங்க. நான் கடைசியில் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கே இப்போ தான் புரியுது. ஸோ இப்போ இதை எடுத்துன்னு போய் நம்ம இங்கே மேலே வைக்கணும். நமக்கு இந்த ஒரு இது கிடச்சிரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து வேரியபிள்ஸ்லேருந்து இன்னொரு ஒரு கமாண்ட் தேவைப்படுது. செட் மை வேரியபிள். அதுக்குள்ளே அந்த வேரியபிள் நம்மளோட சவுண்ட் பிளேடு. இப்போ வந்து நம்ம அதை புரிய வைக்கிறதுக்கு இந்த இஃப் வந்து, தம்பி இங்கே போய் நீ தொட்டனா சவுண்டு வரணும், ஆனால் நீ இங்கே வந்தால் நீ நீ வந்து இந்த எட்ஜ்லேருந்து தள்ளி வந்துட்ட அப்படிங்கிற விஷயம் உனக்கு புரியணும்ல. அதனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது இஃப். ஸோ இது வந்து ஒரு அவனுக்கு வந்து இது வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் டைம் ஆகும், பட் புரிஞ்சுப்பான் பையன். நாட் டச்சிங் எட்ஜுக்கு வந்து நமக்கு இல்லை ஆப்ரேட்டர்ஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். நாட்டுன்னு ஒன்று இருக்குது கைஸ் ஆப்ரேட்டர்ஸில். இப்போது சென்சிங்கில் வந்து டச்சிங் எட்ஜ் இருக்கும். ஸோ இப்போது டச்சிங் எட்ஜை இந்த அதோட சேர்த்தா நாட் டச்சிங் எட்ஜ், அதாவது எட்ஜை தொடாமல் இருந்தால் நீ ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துட்டடா தம்பி அப்படிங்கிறத அவனுக்கு நான் புரிய வைக்கணும். ஸோ இப்போ இஃப்க்குள்ளே இந்த நாட் டச்சிங், இப்போ நம்ம இந்த க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ரெசிபியை அங்கே வச்சுருவோம். செட் இந்த மை வேரியபிளில் கிளிக் பண்ணி சவுண்ட் பிளேடாக வச்சுக்கலாம். சவுண்ட் பிளேட் டு 0. இப்போது ப்ராப்ளி நம்ம கோட் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. இப்போதைக்கு நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணோம். நம்ம இப்போ படிப்படியாக படிக்கிற சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஒரு நாள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ண வேண்டிய டைம் நமக்கு வரும். ஸோ அதனால் ஜாலியாக படிங்க. பாய். டேய், செலிப்ரேஷன் எங்கடா, பார்ட்டி எங்கடா? எங்கள் வீட்டில் பம்கின் சாம்பார், ஃபுல் பார்ட்டி.